ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சேட்ஸ், போஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அதை எப்படி பண்றதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ், பக் பவுண்டி வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். இதை காப்பி பண்ணிட்டு நேராக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கெட் க்ளோன் கொடுத்து அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஆஃப்டர் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சிடி மெடுசா ஃபிஷர்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எல்எஸ் கமெண்ட் நீங்க கொடுக்கணும். எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து என்னென்ன ஃபைல் சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் நீடட் இருக்குங்கிறது எல்லாமே காமிக்கும். இதுல உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபைலும் ஒயிட் கலர்ல இருக்கும். எல்லாமே வந்து ரீட் பர்மிஷன்ல செட் ஆயிருக்கும். எக்ஸிக்யூட்டிவ்ல செட் ஆயிருக்காது. எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்க மாத்தினீங்கன்னா தான் இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சிஹெச் மோடு கொடுத்து setup.sh இதை வந்து நீங்க அப்படியே பார்த்து பண்ணிக்கோங்க. இதே இந்த வீடியோ பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல மாறிடும். எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிரீன் கலர்ல மாறி இருக்கும். இது மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்துட்டு என்டர் ஆனதுக்கு அப்புறம் இதோட வேலையை முடிச்சிருக்கும். இது வந்து ஃபுல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கும். அதுக்கடுத்து இதை நீங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சிஹெச் மோடு கொடுத்துட்டு மெடுசா _fisher.sh இதை போட்டு நீங்க என்டர் பண்ணீங்க. இதையும் பார்த்தே டைப் பண்ணிருங்க. மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுவும் மாறி இருக்கும் பர்மிஷன். அதை பார்க்கறக்கும் எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து கிரீன் கலர்ல மாறி இருக்கும். இது ரெண்டும் கிரீன் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இதை ரன் பண்ணலாம். இதுக்கு வந்து // கொடுத்து மெடுசா fisher.sh கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல நம்ம வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் ஹேக் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து என்டர் பண்ணிடலாம் 2 கொடுத்து. இதுக்கப்புறம் என்ன கேக்குதுன்னா என் லேப்பே வந்து சர்வரா மாத்திக்கலாமா, நீங்க வேற ஏதாவது சர்வர் வச்சிருக்கீங்களான்னு நீங்க கேக்குறாங்க. இதுக்கு வந்து நான் என் லேப்பே சர்வரா மாத்திக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். செக்யூரிட்டி வைஸ் எல்லாமே கரெக்டா டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாத்துக்குமே இது கரெக்டா இருக்கும். ஸோ நான் வந்து 1 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன கேக்குதுன்னா போர்ட் நம்பர் நீங்க சேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. நான் போர்ட் நம்பர் எதையுமே சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் வந்துட்டு 55 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். 45 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. சாரி, மேல வந்து n கொடுக்கணும். இது கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். இதுக்கும் வந்து அதே மாதிரி 55 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு QR கோடு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் ஒண்ணுதான். இந்த 55ங்கிறத 4 டைம்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஒண்ணுதான். அதனால அது எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போ உங்களுக்கு வந்து QR கோடு வந்திருக்கும். இந்த QR கோடை வந்து யாரோட FB அக்கௌண்ட்டை நீங்க ஹேக் பண்றீங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்க சென்ட் மட்டும் பண்ணிருங்க. அவங்க அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே அந்த அக்கௌண்ட் ஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன போஸ்ட் போட்டாங்க, என்ன கமெண்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி சாட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து தெளிவா எடுத்து கொடுத்துரும். அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்காது. அதே மாதிரி இதுல தான் இப்ப நான் ஸ்கேன் பண்ணி பண்ண முடியாது, உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா யூடியூப் வந்து நம்ம சேனல் டெலிட் பண்ணிடும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி காமிச்சோம்னா இது வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா இது எத்திக்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.